இங்கே இந்த பொண்ணு சமைச்சிக்கிட்டு இருக்கா. அவங்க புருஷன் வந்தவொடனே ஆசையாக வெளியே போயிட்டு மத்தியானம் சமைச்சு கொடுத்தது எப்படி இருக்குன்னு கேட்குறா. சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுறான். இந்த பொண்ணு உள்ளே போய் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் பாதி சாப்பிட்டு அப்படியே வச்சிருக்கான். புருஷன் சொல்கிறான், இப்போயாவது எதாவது நல்லதாக சமைச்சு கொடுன்னு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அவன் புருஷனுக்கு சமைச்சு கொடுத்து வேலைக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஒரு நாள் இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் ஃபோனில் பேசுறது கேட்குறா. அவர் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸை வெளியில் போகலான்னு டின்னருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த பொண்ணு உள்ளே போயிட்டு டின்னருக்கு வீட்டுக்கு கூட்டுவாங்க, நம்ம எதாவது சமைச்சு தருவோன்னும் போது இவனும் நீங்கள் வீட்டுக்கு வாங்களேன், என் ஒய்ஃப் சமைச்சு தருவான்னு சொல்கிறா. உங்கள் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்களான்னு கேட்கும் போது அவளுக்கு சமைக்கிறத தவிர வேறு என்ன வேலை அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புருஷனோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு சாப்பிட்டு வரும்போது இவங்க சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு இவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்களே, நீங்கள் சின்னதாக க்ளவுட் கிச்சன் மாதிரி வச்சு வெளியிலாம் விற்கலாமே அப்படின்னும் போது இல்லைங்க எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே புருஷன் காரணம், ஆமாம்மா இவங்களுக்கு டைம் கிடையாது, சமைக்கிறதுனோ பெரிய வேலை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி சிரிக்கிறான். இவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் வேலை செய்கிற பொண்டாட்டி படுத்தே இருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. எதிர்ப்பி பார்த்தா அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. இவனும் வேலைக்கு கிளம்பி போகிறான். ஒரு நிமிஷம் யோசிச்சவன் திரும்பி வந்துட்டு நான் வேலைக்கு போகல, நீ கூட இருந்து உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிடுறான். இவனும் சமைக்க ட்ரை பண்ணுறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடை பெருக்கிட்டு இருக்கான். இவனால உடம்பு முடியல. ஒரு டைமுக்கு மேலே குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளில போட ட்ரை பண்ணுறான். நாத்தம் தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் ஒய்ஃபையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். நான் இந்த வேலையெல்லாம் ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். நான் ஆஃபீஸில் செய்கிற வேலையை விட இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எங்கள் அம்மாலாம் எப்படி தான் இந்த வேலை செய்கிறீங்களோ, எனக்கு ஒரு நாள் பண்ணதுக்கே இதெல்லாம் முடியல, நீ இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அவன் ஒய்ஃபும் அவன் ஹஸ்பண்ட் இப்படி சொன்னதை பார்த்து நெகிழ்ச்சி அடைகிறா.